வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி மிக முக்கியமான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். சமீபத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது ரெண்டு முக்கியமான பயங்கரவாத தாக்குதல், ஒன்று பஹல்காம் மற்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட் அருகில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு, ரெண்டுத்தை பற்றி இன் டீட்டெயில் பேசியிருக்கிறாரு. அதில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ, நம்ம என்ன அனலைஸ் பண்ணமோ அந்த ட்ராக்கில் போகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான அம்சம் இருக்குது அவருடைய பேச்சில். அவர் என்ன சொன்னார்னா, இந்த இரண்டு விசாரணைகளை முடித்து நாங்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது உலகத்தரம் வாய்ந்த ஜேஎஃப்கேவுடைய அசாசினேஷனாக இருக்கட்டும், பல சென்சேஷனல் நிகழ்வுகள் உலகத்தில் நடந்திருக்கு, அதோடைய தரத்தை விட அதிகமான ஒரு தரத்தில் இந்த விசாரணை முடிவுகள் அப்படின்றது வெளியில் வரும். இது பாகிஸ்தானை உலக அரங்களை தனிமைப்படுத்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருந்தார். நான் ஏற்கனவே சொன்னது, இந்த முறை பஹல்காம் தாக்குதல், அதன் பிறகு நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர், டெல்லியில் நடந்த தாக்குதல், அதன் பிறகு இருக்கக்கூடிய கொஸ்டின் மார்க். இதில் 3 சினாரியோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று, உடனடியாக பாகிஸ்தானுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அதை இந்தியா இப்போ வரைக்கும் பண்ணலை. ரெண்டாவது, இதற்கு உண்டான விசாரணையை கம்ப்ளீட்டாக முடித்து அதற்கு உண்டான ப்ரீ அலைன்மெண்ட் குறிப்பாக அமெரிக்காவோடு செஞ்சு, அதாவது ஜேடி வான்ஸ் பேசும் பொழுது இந்தியா கிட்ட மார்க்கோ ரூபியோ இல்லை ஜேடி வான்ஸ் இவங்க 2 பேர் ஒருத்தர் பேசியிருந்தாங்க. இந்த இடத்துல இந்தியா கிட்ட நாங்கள் விசாரணைக்கு எங்கள் உதவி வேணுமான்னு கேட்டோம். பட் அவங்களுடைய விசாரணை அமைப்பு அப்படின்றது சர்வதேச தரம் வாய்ந்தது அப்படின்ற போது, இதில் மறைமுகமாக இருக்கக்கூடிய சூசகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணையோடைய அவுட்கம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு முழுவதும் ஒப்புதல் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் அலைன் பண்ணுறாங்க. அதன் பிறகு தான் அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்த சொல்கிறார். அப்போ இந்த விசாரணையின் முடிவில் பாகிஸ்தானுடைய லிங்க்கு, யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவம் தலைமை ஜிஹாதியாக இருக்கக்கூடிய அசீம் முனீர் வரைக்கும் தொடர்பு என்ன அப்படின்றது உலகத்துக்கு முன்னாடி வைக்கப்படும். அதன் பிறகு தான் $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0வா இல்லை பாகிஸ்தானை FATFல கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்து இப்போது கிடைக்கக்கூடிய அந்த IMFலேருந்து சர்வதேச நிதி பாகிஸ்தானுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இதை கம்ப்ளீட்டாக நிறுத்தி பாகிஸ்தானுடைய அந்த குரல் வழியை நெரிக்க போகிறதா, போர் இல்லாமல் இன்னொரு போரை செய்ய முடியுமா அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க். அது டைம் வரும்போது நம்ம பேசுவோம். ஆனால் பாகிஸ்தானுடைய உளவுத்துறையோட ரிப்போர்ட் படி, அவங்களுடைய ISIயோடைய ரிப்போர்ட் படி இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0க்கு தயாராகுது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஹைலைட்டு. இந்த இடத்துல உடனடியாக பேனிக் டிப்ளாய்மெண்ட்டை பாகிஸ்தான் பண்ணக்கூடியது பார்க்க முடியுது நம்மளுக்கு. இப்போ எல்லை பகுதி அமைதியாக தான் இருக்குது, பெரிய அளவுக்கு இந்தியா பாகிஸ்தானில் பிரச்சனைகள் கிடையாது. ஈவன் LOCயில் மைனர் ஃபயரிங் அளவு கூட எந்த இன்சிடென்ட்ஸுமே கிடையாது. ஆனால் இப்போ உடனடியாக பாகிஸ்தான் ஏன் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய உளவுத்துறையான ISI கொடுத்த ரிப்போர்ட்டு இந்தியா மீண்டும் இந்த முறை மிக கடினமான மிக உக்ரமான ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0க்கு தயாராகிறாங்க அப்படின்றது தான். இப்போது இந்த பேனிக் டிப்ளாய்மெண்ட் எதற்காக இராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் குவிக்கிறாங்கன்னா, இது அஃபென்சிவ் கிடையாது, இது மீண்டும் செருப்படி வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை பார்ப்போம். ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல், 26 இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பதிலடியாக தான் மே 7 to 10 ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு. குறிப்பாக நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணைகள், லாய்ட்ரிங் மியூனிஷன், ட்ரோன்ஸ் மற்றும் ஏர் லான்ச்டு மிசைல்ஸ் பாகிஸ்தானை துவம்சம் செஞ்சுது. இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய 3 முக்கியமான விஷயங்கள் முற்றிலுமாக தாக்கப்பட்டுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டெரர் கேம்ப்ஸ், அதை மீண்டும் அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க, 1. 2வது பாகிஸ்தானுடைய ரேடார் இன்ஸ்டலேஷன்ஸ், 3வது அது குறிப்பாக லாகூர் மற்றும் குர்ஜன்வாலாவில். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமான HQ-9. இப்போது HQ-9 ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த எல்லா வல்லமையும் படைத்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சைனா சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஜோக்கை கூட சொல்லுவாங்க, நாங்கள் வச்சுருக்கக்கூடிய டிஃபென்ஸ்லாம் கூட HQ-9B மாதிரி இதாக போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு காமெடி பீஸாக இன்றைக்கி அந்த HQ-9 அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது மாறி இருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய லோ சிக்னேச்சர் லாய்ட்ரிங் மியூனிஷனுக்கு இது கம்ப்ளீட்டாக இது ஒரு பதிலே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் எந்த நேரத்திலும் இந்தியா நினச்சா பாகிஸ்தானை தாக்கலாம் அப்படின்ற நிலைமை தான் இப்போ இருக்குது. இப்போது
இவங்களுடைய பாகிஸ்தான் ஹையர் கமாண்ட், அதாவது ஜிஹெச்கியூ ராவல்பிண்டின்னு சொல்லக்கூடியது, இப்போ சிடிஎஃபாக இருக்கக்கூடிய அசீம் முனிருக்கு அவங்களுடைய உளவுத்துறை கொடுத்துருக்க ரிப்போர்ட்டு இந்தியா மீண்டும் அடிக்கிறதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்காக தான் இவங்களுடைய அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் டிஃபென்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 35 ஸ்பெஷலைஸ்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ், உள்ள வர ட்ரோன்களை தடுக்கிறதுக்கு 35 ஸ்பெஷலைஸ்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸை 8 பிரிகேட்ஸில் இவங்க வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ராவல்கோட், கோட்லி மற்றும் பிம்பர்கலி, இந்த 3 இடம் தான் இந்தியாவுடைய அதிகபட்சமான தாக்குதலுக்கு உள்ளாச்சு. இவங்க ட்ரோன் பிரிகேட்ஸே தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த 8 பிரிகேட்ஸில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 ஸ்பெஷலைஸ்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸை கொண்டு வராங்க. இதில் காமெடி என்னன்னா, இது மீண்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாவுடைய சிஸ்டம்ஸு. இதில் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சீன தயாரிப்பான QW1 கியூபெக் விஸ்கி 1 சொல்லக்கூடிய மேன் போர்ட்டபுள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது ஷோல்டர்லேருந்து ஃபயர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35 mm ட்வின் பேரல் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன், நம்மளுடைய L-17, நம்ம அதை பற்றி நிறையா பேசியிருந்தோம். இது இரட்டை குழல் துப்பாக்கி, அதாவது ஒரு லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய 2 to 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியல் ஆப்ஜெக்ட்ஸை சுட்டு வீழ்த்துறதுக்கு, இது லோ ஃப்ளைங் த்ரெட்ஸ், சின்ன சின்ன ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்கு இவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் கைனட்டிக் முறையில், அதாவது நேரடியாக தாக்காமல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலியமாக ஹை பவர் ஜாமர்ஸ், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரப்டர்ஸ், இதுவுமே சைனீஸோட தான். இந்த இடத்துல இந்தியாவுடைய குவாட் காப்டர்ஸ், யூஏவிஸ் இந்த ஆப்ரேஷனை தடுக்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரோன் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதோட பேசிக் கனெக்டிவிட்டி அப்படின்றது ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், அதே மாதிரி ஜிபிஎஸ் எனேபிள்டாக இருக்கும். இது ரெண்டையும் தடுக்கிறதுக்கு இவங்க இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ரேடார் கைடட் கன்ஸ், ரேடியோ சிக்னேச்சர் 0.1 m². ட்ரோன் தயாரிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் இது கவனிங்க. அவங்க என்ன டிப்ளாய் பண்ணுறாங்கன்னா, RCS இந்த சிக்னலோடைய இது லெஸ் தென் 0.1 m² அளவிலான ட்ரோன்கள் உள்ளே வரதை தடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்று ஜிபிஎஸை விட்டுட்டு இனேஷியா கைடாவோ இல்லை 0.1 m² விட கம்மியான ரேடார் சிக்னேச்சர் இருக்க ட்ரோனாக நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்திய ராணுவத்தோட ஆர்டர் தயாராக இருக்குன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இந்த இடத்துல ரேடார் கைடட் கன்ஸை இவங்க ஸ்பெசிஃபிக்கலாக ராக் பண்ணிருக்காங்க. ஸோ ரேடாரில் லெஸ் தென் 0.1 m²க்கும் குறைவாக உள்ள அந்த சர்ஃபேஸ் ஏரியா குறைவாக உள்ள ட்ரோன் உள்ளே வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு இவங்க அதை கிராஸ் செக்ஷன் சொல்லுவாங்க, ரேடியோ கிராஸ் செக்ஷன் சொல்லுவாங்க, அதை தடுக்கிறதுக்கு இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லான்ச் பேட், அந்த பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள்ளே அனுப்புறதுக்கான அந்த முன்னெடுப்பு முகாம் லான்ச் பேட், அது வந்து கிட்டத்தட்ட 72 லொக்கேஷன் நம்ம எல்லைக்கு அருகில் இருந்துச்சு, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி சியால்கோட், ஜஃபர்வால் போன்ற டீப்பர் டெரிட்டரி ஒரு 50 கிலோமீட்டர் உள்ள தள்ளி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நாளைக்கு பயங்கரவாதிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர்-இ தொய்பாவோடைய கேடஸ் இப்போ ஒரு புது ஹைப்ரிட் ட்ரைனிங்கில் உள்ள வந்திருக்காங்க. இவங்களுக்கும் இந்த இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கும் ட்ரோன் ட்ரைனிங் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஏன்னா இப்போ சமீபமாக ஒரு 6-8 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கவுண்டர் டெரரிசம் கிரிட்ல நம்ம ட்ரோன்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆப்ரேஷன் மகாதேவில் கூட அந்த கொல்லப்பட்ட 2 பயங்கரவாதிகள் காட்டு மிராண்டிகளை நம்ம ட்ரோன் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணோம். அதன் பிறகு தான் நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இவங்களை காலி பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் ட்ரோன்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற பயிற்சிகள் இங்கே வந்துகிட்டு இருக்கு. இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 அப்படின்றது இந்தியாவுடைய நரேட்டிவ், பொலிட்டிக்கல் நரேட்டிவ் என்ன நம்ம செட் பண்ணுறோன்னா, டேக்கிங் பேக் பிஓகேவை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாக அது இருக்கும். அப்படின்ற போது பாகிஸ்தானோட உளவுத்துறைக்கு இன்னும் பேனிக் அதிகமாகுது. ஆப்ரேஷன் சிந்தூரோடைய கிளியர் கட் அப்ஜெக்டிவ் டெரரிஸ்ட், அந்த டெரரிஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹேண்டிலர்ஸ், பெர்பிடேட்டர்ஸ், ஃபினான்ஷியர்ஸ், மாஸ்டர் மைண்ட், இவங்களை தூக்கணும் அப்படின்றது அங்கே தெளிவான மிஷன் அப்ஜெக்டிவ். பாகிஸ்தானை பிடிக்கணும் அப்படின்றது நம்ம மிஷன் அப்ஜெக்டிவ் கிடையாது. ஆனால் இந்த முறை ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0க்கு இந்தியா தயாராகுதுன்னு அவங்க உளவுத்துறை சொல்லும்போது, அதே நேரத்தில் முப்படைகளோட தளபதி, நார்தன் கமாண்டோட இராணுவ தளபதி, இந்தியாவுடைய இராணுவ தளபதி, இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் எல்லாருமே மீண்டும் மீண்டும் சொன்னது பிஓகேவை எடுக்கிறதுக்கான டைம் வந்துச்சுன்னு சொல்லி ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒருபடி மேலே போய் சிந்தை நம்ம மீட்டெடுப்போன்ற அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இவங்களுக்கு பயம் என்ன அப்படின்னா, அடுத்த முறை இந்தியா நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்றது தண்டனையாக இருக்காது, இதை நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்றதான். கிளியர் கட்டாக
ஒரு கணிசமான நிலப்பகுதிகள் பிஓகேலையும் மற்றும் சிந்தலையும் இந்தியா கைப்பற்றும் ஆக்கிரமிக்கும் அப்படின்றது தான் இவங்களுடைய பயம். ஏன்னா உக்ரைன் ரஷ்யாவுடைய போரோடைய முடிவு கிட்டத்தட்ட இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் சர்வசாதாரணமாக இதில் சொன்னது 25% உக்ரைன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ரஷ்யா கையில் இருக்குது, அதெல்லாம் திரும்ப கொடுக்க முடியாது, அவங்க சண்டை போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, அது எதுவும் பண்ண முடியாதுன்றது தான் அவரோட நிலை. ஸோ இவங்களுமே நாளைக்கு போய் காலில் விழுந்து நிற்கணும் அப்படின்னா ஒன்று அமெரிக்கன் டேடிகிட்ட நிற்கணும், இன்னொன்று சைனீஸ் டேடிகிட்ட நிற்கணும். 2 டேடிஸுமே சைனா தாய்வானை கைப்பற்றணும், இந்தியாவை கைப்பற்றணும்னு பல கனவுகள் வச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி பெருசாக எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்க முடியாது. அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க, நீ தடி எடுத்தோம் தண்டல்காரன் யாருக்கு வலிமை இருக்கோ ஜெயிச்சுட்டு போங்கன்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் இவங்க வந்து கிளியர் கட்டாக பயப்படுறாங்க. இந்த முறை இந்தியா ஜஸ்ட் தண்டிக்காது, நம்மளை அடிச்சுட்டு விட்டுறாது, நம்ம இடத்த பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது, ஆப்ரேஷன் சிந்தூரோடைய டெக்னிக்கல் டீட்டெயில் பாகிஸ்தான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவுடைய சுயசார்பு, நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பம், குறிப்பாக ஆகாஷ் தீர் மற்றும் சோலார் பவர் ட்ரோன்ஸ், இதுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கிறத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல புது வகையான சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்து, சைனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு வேஸ்ட்லேண்ட், இந்த நாட்டில் கொண்டு போய் எதையா வேணால் சோதிக்கலாம் அப்படின்றத சைனாவோடது. ஸோ சைனா கொடுக்கக்கூடிய புது எக்யூப்மெண்ட்ஸுமே இவங்க வந்து கண்டிப்பாக சோதிப்பாங்க. HQ9க்கு என்ன ஆச்சோ, CH3 ட்ரோனுக்கு என்ன ஆச்சோ, சைனாவுடைய ஹை ஃப்ரீக்வன்சி ரேடாருக்கு என்ன ஆச்சோ, அதே தான் இந்த முறையும் நடக்க போகுதுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போது இவங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படின்றது சிறு லெவலில் இருக்குது, ஓரளவுக்கு, நான் பெரிய லெவலில் கிடையாது, சிறு லெவலில் இருக்குது. இப்போது இந்த இடத்துல இவங்களுடைய இந்தியா ஏர்லி வார்னிங்கை ஆக்டிவேட் பண்ணுறாங்களா, அந்த சிறு லெவலுக்கான ஃபயரிங் எதுக்கு நடக்குதுன்னா இந்தியா திரும்ப ஏர்லி வார்னிங் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணுறாங்களான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மேலே ஃப்யூச்சரில் தாக்குதல் நடத்தலான்னு ஒரு போரிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஃபார்வேர்டு ஏரியாஸில் நம்ம ஏற்கனவே டார்கெட் பண்ண இடங்களில் ஜாமர்ஸ் மற்றும் புது இதை கொண்டு வரும்போது நமக்கு சிக்னல் லாஸ் அதிகமாக இருக்கும். ஒரு 20 ட்ரோன் நம்ம அட்டாக் பண்ணுறோம் வச்சு அப்படின்னா அதில் ஒரு 10 ட்ரோன் வீழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இன்ஃபென்ட்ரி யூஸ் பண்ணக்கூடிய நம்ம மக்கள் நிறையா பேர் தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த RCS ரேடியோவுடைய கிராஸ் செக்ஷன், ரேடாரோட கிராஸ் செக்ஷனில் கம்மியாக வர மாதிரி ட்ரோனை தயாரிங்க. அதே மாதிரி GPS இல்லாமல் இனர்ஷியா ஏபிள்டாக போகக்கூடிய ட்ரோனை தயாரிச்சிங்கன்னா இங்கே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீட் மிஷன், சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ்ன்றது இனி தேவையாயிடுச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கும் போது நம்ம அதை பண்ணல, 22 நிமிஷம் நடந்த தாக்குதல், ஆனால் இப்போது அது தேவைப்படுது. ஸோ இந்தியா கடுமையான சீட் மிஷன்ஸை கொண்டு வருவாங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பித்து சில வினாடிகள்லேயே இந்தியாவுடைய விமானப்படை மற்றும் தரைப்படை அவங்களோட ரேடார்ஸை தாக்கி அளிப்பாங்க, அவங்களுடைய ஜாமர்ஸை தாக்கி அளிப்பாங்க, அவங்களோட ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸை தாக்கி அளிப்பாங்க, அவங்களோட கன் பொசிஷன்ஸை தாக்கி அளிப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட அஸ்த்ரா மிசைல், நம்மளுடைய பினாக்கா 3 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடிஷ்னலாக 300 ஸ்பைஸ் பாம்ஸும் இந்தியா இந்த இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட லான்ச் பேடை பின்தள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க, பயங்கரவாதிகளை முன்னாடி வச்சு ரிஸ்க் எடுக்காமல் பின்னாடி தள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்ற போது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் டிஃபென்ஸ் வேலை செய்யுது அப்படின்றத நம்ம தெளிவாக உணர்றோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெடிசன் அப்படின்றது கண்டிப்பாக இப்போ வேலை செஞ்சிகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல LOC பக்கத்தில் நின்று இந்த வேலையெல்லாம் பண்ணாமல் இப்போ பின்னாடி போகிறாங்க அப்படின்ற போது இவங்க அதிகபட்சமாக தான் பண்ணுவாங்க, மக்கள் வாழக்கூடிய இடங்களாக கொண்டு போய் இவங்க பயங்கரவாத முகாம்களை வைப்பாங்க. இந்த முறை இந்தியா வந்து நைட்டில் தாக்குதல் நடத்தக்கூடாது, பகலில் தான் நடத்தணும். பகலை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க மக்களுடைய இடங்கள்லையுமே தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அவங்க மக்களுமே உணரணும், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து இந்தியா விருப்பம் மட்டும் நீங்கள் மையமாக வச்சு நீங்கள் வாழ்ந்துட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த முறை அந்த மாதிரியான தாக்குதலை இந்தியா கொடுக்கும். ஸோ பாகிஸ்தான் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 இந்தியா அடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க, எப்பன்னு தான் தெரியலன்றதான். அதனால தான் இந்த பயத்தில் தான் இவங்க அவசரமாக கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வலிமைப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.